குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் அரசு வேலைவாய்ப்பு தகவல்கள் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசு காப்பீடு துறையிலேருந்து வெளிவந்திருக்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50,925 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 8 விதமான பதவிகள் வந்து கன்ஃபர்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆன்லைனில் தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜனவரி 22ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் அனைவரும் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ ப்ரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் அந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்கிரோங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த சேனலோட டெலகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அதற்கான லிங்க் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதான் இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் நேஷ்னல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிட்டட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இதில் ரெக்கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 274 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜெனரலிஸ்ட் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் கேட்டகரியில் வந்து போஸ்டிங்ஸ் வந்து கான்ஃபர் பண்ணியிருக்காங்க. நம்ம இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் வந்து ஜனவரி 2ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டைம் வரைக்கும் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமே இருக்கும். ஆனால் டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. இதில் என்னென்ன போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டருக்கு வந்து 28 வேகன்சிஸும், லீகலுக்கு பார்த்தீங்கன்னா 20 வேகன்சிஸும், ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னா 30 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க, ஆக்சுரியலில் 2 வேகன்சிஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் 20 வேகன்சிஸ், ஆட்டோமொபைல் என்ஜினியர்ஸில் பார்த்தீங்கன்னா 20 வேகன்சிஸ், ஹிந்தி ஆஃபீஸர்ஸ் ராஜ்பஷாவில் பார்த்தீங்கன்னா 22 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதையுமே இவங்க வந்து கம்யூனிட்டி வாரியாக வந்து பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. யூஆரில் 57 வேகன்சிஸும், ஓபிசி கேட்டகரியில் 33 வேகன்சிஸ், எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 26 வேகன்சிஸும், எஸ்டியில் 12 வேகன்சிஸும், இடபிள்யூஎஸில் பார்த்தீங்கன்னா 14 வேகன்சிஸும் கன்ஃபர்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரலிஸ்ட்டில் உங்களுக்கு 130 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து கம்யூனிட்டி வரையும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூஆரில் 68, ஓபிசியில் 24, எஸ்சியில் 18, எஸ்டியில் 7 வேகன்சிஸும், இடபிள்யூஎஸில் 13 வேகன்சிஸும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. மினிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுலேயுமே வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸும், ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸும், பிடபிள்யூபிடி கேட்டகரிக்கு 10 இயர்ஸும், எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தால் உங்களுக்கு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவே டிஃபென்ஸ் சர்வீஸ் அந்த கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. விடோ இந்த மாதிரி டைவர்ஸ் உமன் இவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 9 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கான குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டாக்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா எம்பிபிஎஸ், எம்டி, எம்எஸ் அல்லது பிஜி மெடிக்கல் டிகிரி எடுத்து பண்ணியிருந்தால் இந்த ஜாப்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் லீகலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட் லாவில் எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள். ஃபினான்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட் எடுத்து படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது பிகாம், எம்காம் எது எடுத்து படிச்சிருந்தாலும் இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள் தான். அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுரியலுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி பண்ணியிருக்கணும் அல்லது மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கணும். இதுலேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஆக்சுரியல் சயின்ஸ் அல்லது எனி அதர் குவான்டிடேட்டிவ் டிசிப்ளின் எந்த இதை எடுத்து படிச்சிருந்தாலும் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதுக்கு பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எடுத்து படிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா எம்சிஏ எடுத்து படிச்சிருந்தா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். இதுக்கு பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் இல்லை ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருந்தா தாராளமாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரலிஸ்ட் ஆஃபீஸர். இதுக்கு பார்த்தீங்கன்னா யூஜி அண்ட் பிஜி பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எந்த டிகிரி எடுத்து படிச்சிருந்தாலும் இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹிந்தி ஆஃபீஸர் ராஜ்பஷா இல்லை பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் டிகிரி எடுத்து கம்பல்சரி பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் எந்த டிகிரியாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஹிந்தி எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும். இதுலேயே வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு விருப்பப்படமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் இங்கிலீஷ் எடுத்து படிச்சிருந்தாலும் ஹிந்தி வந்து ஒரு விருப்பப்படமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியை வச்சு ஒரு மாஸ்டர் டிகிரி பண்ணியிருந்தால் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங்க்கான ஸ்டார்டிங் சேலரியே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 50,925 ரூபா சொல்லியிருக்காங்க. கூடவே நிறைய அலவன்சஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு மெட்ரோபாலிட்டியன் சென்டரில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய சேலரி வந்து உங்களுக்கு 85,000 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயும் நிறைய அலவன்சஸ் கிடைக்கும்.
செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 விதமாக சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம்ஸ் இருக்கும் அண்ட் இன்டர்வியூ இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேசிஸில் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் ஆன்லைன், அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷன் ஆன்லைன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மணி நேரம் எக்ஸாம்ஸ் இருக்கும் 100 மார்க்ஸ்க்கு. இந்த எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப், அதாவது மல்டிபிள் சாய்ஸ் டைப் கொஷின்ஸில் தான் இருக்கும். 3 செக்ஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான சிலபஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ், ரீசனிங் அபிலிட்டி, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்னு சொல்லிட்டு 3 விதமான செக்ஷன்ஸ்லேருந்து கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கொஷின் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா மெயின் எக்ஸாம். இதில் வந்து 2 விதமான டெஸ்ட் இருக்குது. அப்ஜெக்டிவ் டெஸ்ட் ஒன்று, டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் டெஸ்ட்டில் ஜெனரலிஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 மணி நேரம் எக்ஸாம்ஸ் 250 மார்க்குக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான சிலபஸ் வந்து இங்கே இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஸ்பெஷலிஸ்ட்டுக்கான சிலபஸ்ஸு. ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜெனரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் நாலேஜ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிலபஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்துக்கோங்க. இதுவும் பார்த்திங்க அப்படின்னா 250 மார்க்குக்கு தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 30 மார்க்குக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் அரை மணி நேரம் தான் எக்ஸாம்ஸ் உங்களுக்கு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹிந்தி ஆஃபீஸருக்கு கொடுத்துருக்காங்க. 3 மணி நேரம் எக்ஸாமு 250 மார்க்குக்கு தான் எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஹிந்தி லாங்குவேஜில் தான் இருக்கும். இந்த கொஷின் பேப்பர் பார்த்திங்க அப்படின்னா ஹிந்தியில் தான் இருக்கும். அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி 2மே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த எல்லா டெஸ்ட்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும் கரெக்ட் ஆன்சர் கொடுங்க. தப்பாக தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்சர் வந்து மார்க் பண்ண வேண்டாம். எக்ஸாமினேஷன் ஃபீஸஸ்மே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸஸ் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி கேட்டகரிக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 250 ரூபா சொல்லியிருக்காங்க. மற்ற கேண்டிடேட்க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1000 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸஸ்மே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலம் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டில் இங்கே இருக்குது பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை 3 பிளேசஸில் வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸாமினேஷன் சென்டர். ஹிந்தி எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து சென்னையில் தான் வந்து லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்குள்ளே போய் தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் படித்து பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸஸ் பே பண்ணுறதையும் நம்ம ஆன்லைனில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான டீட்டெயில்ஸும் இவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணும்பொழுது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் ரீகால் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் நாங்கள் இந்த போஸ்டிங்க்கு தேவையான லிங்க் டீட்டெயில்ஸை வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.